வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, டாடா ஸ்கை நியூ பாக்ஸினுடைய ஒரு அன்பாக்சிங் தான் நம்ம பார்க்க போறோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கண்டிப்பா புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு அன்பாக்சிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க டாடா ஸ்கை பாக்ஸ் ப்ளஸ் நியூ கனெக்ஷன் வேணும் அப்டின்னா, எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன், டிஸ்ப்ளேல எங்க நம்பர் குடுத்துருக்கேன். அடுத்து டாடா ஸ்கைனுடைய ஈசி வேணும் அப்டின்னாலும் நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். டாடா ஸ்கை 6 மாசம் பெஸ்ட் ஹெச்டி எஸ்டி ரீசார்ஜ் அதாவது 6 மாசத்துக்கு 1080 எஸ்டி 1251 ஹெச்டி. இந்த மாரி ஈசி எல்லாமே டாடா ஸ்கைல இப்ப கொண்டு வந்துட்டாங்க. அது சம்மந்தப்பட்ட வீடியோவும் நம்ம முன்னாடியே போட்டுருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோக்குள்ள இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? வேற எதுவும் டீட்டெயில் தேவைப்படுது அப்டின்னா எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? WhatsAppல கான்டாக்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். பாக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அட்டைப்பெட்டி மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதாவது கொஞ்சம் சைஸ் வந்து பெரிய சைஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க. எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து உள்ளுக்கு நல்லாவே பேக்கிங் பண்ணிக்கிறாங்க. ஸோ அடுத்து பாக்ஸு ப்ளஸ் வீடியோ செக்ஷனை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக்கிங்கை பொறுத்தளவுக்கு நல்லா செம குவாலிட்டியில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஒரு நல்லா வெயிட்டாகவும் இருக்குது பாக்ஸு. இத நம்பி நீங்க ஒரு பார்சல் கொரியரே போடலாம். சரிங்களா? வேற எந்த ஒரு உள்ளுக்குமே சேஃப்டி கவர் குடுக்க தேவையில்ல. நீங்க இத நம்பி கொரியரே போடலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பேக்கிங் பண்ணிக்கிறாங்க. டாடா ஸ்கையினுடைய மேனுஃபேக்சரிங் அதில என்னென்ன உள்ளுக்கு பார்ட்ஸ் குடுக்குறாங்க அப்படின்னு ஒரு சைட்ல போட்டிருக்கிறாங்க. அத தான் இப்ப நம்ம பார்த்துட்டுருக்குறோம். ஒரு பெரிய சைஸ்லயே குடுத்துட்டுருக்குறாங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம சீல் பிரிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சீல் பிரிக்காம குடுப்பாங்க. நீங்க கடைகள்ல எடுத்தீங்க அப்படின்னா, உள்ளுக்கு எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு, அவங்களே சீல் பிரிச்சு தான் குடுப்பாங்க. ஒரு சில நேரம் சீல் பிரிக்காமயும் வரலாம். ஸோ, இப்ப நம்ம சீல் பிரிச்சிடலாம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா பிரிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அப்படின்னா, ஒரு சேஃப்டி இது குடுத்துருக்காங்க. ஒரு அட்டை. அத நம்ம இங்கிட்டு வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, அடாப்டர் செக்ஷன் பார்த்துருவோம். அடாப்டர பொறுத்தளவுக்கு இவங்க 1.5 ஆம்பியர் அதாவது 12 வோல்ட் 1.5 ஆம்பியர் குடுக்குறாங்க. ஒரு சில டிடிஹெச்ல 2 ஆம்பியர் குடுப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 0.5 ஆம்பியர் கம்மியா பண்ணியிருக்காங்க. பெஸ்ட்டாவும் பண்ணியிருக்காங்க. அடாப்டர பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல இதுன்னே சொல்லலாம். குவாலிட்டியா தான் குடுக்குறாங்க. டாடா ஸ்கை பொறுத்தளவுக்கு. இங்கிட்டு தனியா வச்சுருவோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரிமோட். அதாவது டாடா ஸ்கையினுடைய ரிமோட். டாடா ஸ்கை ஹெச்டி, எஸ்டி எல்லாமே ஒரே ரிமோட்ல தான் ஒர்க் ஆயிட்டுருக்கு. ஹெச்டிக்குன்னு தனியா எந்த ஒரு ரிமோட்டும் வந்ததா இப்போ வரைக்கும் எதுவும் இல்ல. நார்மல் பாக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரிமோட்டைல எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணல. அதே அளவுக்கு எஸ்டி பாக்ஸ் முன்னாடி இருந்து எப்படி இருக்கு? எஸ்டி, ஹெச்டி அதே ரிமோட் தான் இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாக்ஸை பார்க்கலாம். பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. முன்னாடி பிளாஸ்டிக் மாடலில் கொண்டு வந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சன் டைரக்ட் இப்போ இருக்குது பார்த்தீங்களா? எஸ்டி ஹெச்டி பாக்ஸ் அதே மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. மெட்டலில் கொண்டு வந்துருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸை பார்க்குறது கொஞ்சம் நீட்டாகவே இருக்குது. ஓகேங்களா? இவங்க எல்லாமே நல்லா தான் பண்ணிக்கிறாங்க. ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்குறாங்க. எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. அடுத்து இப்போ பார்க்குறது நம்ம பாக்ஸ் ஓரளவுக்கு மெட்டல் டைப்பில் பண்ணிக்கிறாங்க. ஃபுல்லி மெட்டல், பிளாஸ்டிக் எதுவுமே இல்லை. இந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே மார்க்கெட்ல அவைலபிளா தான் இருக்கு. ஓகேங்களா? இது நெறைய கஸ்டமர் வச்சிருப்பீங்க. இந்த பாக்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் இமேஜ் இப்படி தான் இருக்கும். டாடா ஸ்கைன்னு போட்டுருக்காங்க. அடுத்து ஹெச்டி அப்படிங்கிற ஒரு வாட்டர் மார்க்கு. அடுத்து ஸ்டாண்ட் பை அந்த லைட் அலர்ட் லைட்டு. இது போல குடுத்துருக்காங்க. நம்ம பின்னாடி பேக் சைடு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டிஷ் ஆண்டனா சேட் இன்னுன்னு போட்டிருப்பாங்க. 18 வோல்ட் அவுட்புட். அந்த பின் அதாவது சேட்டலைட் பின் ஒன்று குடுத்துருக்காங்க. கேபிள். அடுத்து பென்ட்ரைவ் போர்ட் ஒன்று குடுத்துருக்காங்க. நீங்க பென்ட்ரைவ்லாம் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஏர்டெல்னாலும் யூஸ் பண்ணலாம். ஹெச்டி பாக்ஸுக்கு நீங்க வீடியோ, ஆடியோலாம் பார்க்கலாம். ஆனா இவங்க எந்த ஒரு இதுவுமே பண்ணல. இந்த பாக்ஸ்லயுமே நான் செக் பண்ணிட்டேன். பென்ட்ரைவ் ஆப்ஷன்லாம் ஒர்க் ஆகல. அடுத்து ஒரு HDMI போர்ட் குடுத்துருக்காங்க. அடுத்து ஆடியோ, வீடியோ கேபிள். சாதா டிவி குடுத்துருக்காங்க. அடுத்து 12 வோல்ட் 1.5 ஆம்பியர் அடாப்டர் பின் ஒன்று குடுத்துருக்காங்க. அவ்வளோதான். 5.1க்குன்னு தனியா எதுவும் இல்ல. HDMIலயே உங்களுக்கு 5.1 வந்துரும். சரிங்களா? ஏர்டெல்ல பேக் சைடு எப்படி இருக்கோ அதே மாரி தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. ஆப்டிகல் அவுட்புட் எதுவும் இல்ல. மேக்ஸிமம் நீங்க ஹெச்டி பின்னிலே குடுத்து உங்க டிவில ஏஆர்சில குடுத்தீங்க அப்படின்னா 5.1 சரவுண்டிங் வருது அப்படிங்கிறாங்க. நீங்க செக் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் வருதா என்ன அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தனியா வீடியோ வேணும். இந்த எனக்கு 5.1 மட்டும் அப்படின்னாலும் கமெண்ட்ல கேளுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேக் சைடினுடைய இமேஜ் இவ்வளோதான்.
ஸோ அவ்வளோதான். நல்லா பாக்ஸ்லாம் நல்லா தான் பண்ணிக்கிறாங்க. என்ன விஷயம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா, இவங்க பென்ட்ரைவ் ஆப்ஷன கொண்டு வந்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஏர்டெல்லோட கம்பேர் பண்ணும்பொழுது பென்ட்ரைவ் டிடிஹெச்ச பொறுத்தளவுக்கு ஏர்டெல்ல மட்டும் தான் பென்ட்ரைவ் போட்டா, நம்மளுடைய ஆடியோ, வீடியோ ஃபைல ஓப்பன் பண்ண முடியுது. இவங்க வந்து ரெக்கார்டிங் மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. பின்னாடி பென்ட்ரைவ் போட்டா எந்த ஒரு ஆப்ஷனுமே டிவில தெரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? அடுத்து HDMI போர்ட் ஒண்ணு குடுத்துருக்காங்க. அவ்வளோதான். சிம்பிளா பண்ணிக்கிறாங்க. பேக்கிங்க பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு விஷயம்னே சொல்லலாம். மத்த டிடிஹெச்ச கம்பேர் பண்ணும்பொழுது. இவங்க பேக்கிங் பார்த்தீங்கன்னா, பக்காவா பண்ணியிருக்கிறாங்க. எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. 100% எந்த ஒரு டேமேஜும் ஆகாத மாரி தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிருவோம். ஸோ வீடியோ குவாலிட்டிய பொறுத்தளவுக்கு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான். ஸோ வீடியோ பொறுத்தளவுக்கு எந்த ஒரு மாற்றமுமே தெரியல. நான் வந்து ஃபேவரைட்ல செட் பண்ணி வைக்கிறேன் 900லேருந்து ஓகேங்களா? ஸோ வரிசையில ஒரு 4 ஹெச்டி ஃபர்ஸ்ட்டு வச்சிருக்கேன். ஸோ சன் டிவி, கேடிவி, சன் மியூசிக், ஜெயா டிவி ஹெச்டி. ஸோ ஹெச்டி பாக்ஸ பொறுத்தளவுக்கு பழைய ஹெச்டி பாக்ஸ் மட்டும் அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாரி தான் குவாலிட்டி வருது. ஒண்ணும் இம்ப்ரூவ் ஆன மாரி எந்த ஒரு இதுவுமே தெரியல. மேக்ஸிமம் வீடியோ பொறுத்தளவுக்கு எதுவும் குறைகள் சொல்ல தேவையில்ல. அவ்வளோதான். பாக்ஸ் வந்து நல்ல ஒரு பேக்கிங் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோதான். நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ டாடா நியூ கனெக்ஷன் வாங்குனீங்க அப்படின்னா, தமிழ் லைட் நியூ டிஎஸ் பேக் போட்டு தமிழ் லைட் நியூ ஹெச்டி டிஎஸ் பேக் போட்டு தருவாங்க. ஸோ அதில 3 ஹெச்டி தான் உங்களுக்கு வரும். அதாவது சாரி 4 ஹெச்டி சன் டிவி, கேடிவி, சன் மியூசிக், ஜெயா டிவியோட 4 ஹெச்டி வரும். இது வராது அப்படின்னா, மெகா குரூப் மட்டும் வராது ஓகேங்களா? மீதி எல்லாமே ப்ளே ஆகும் மேக்ஸிமம் ஓகேங்களா? அடுத்து கிரிக்கெட்ல ஸ்டார் நெட்வொர்க் மட்டும் தான் வரும் ஓகேங்களா? ஸோ வேற எதுவும் டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வேற எதுவும் நியூ கனெக்ஷன் பாக்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? எந்த டிஸ்ட்ரிக்ட்டா இருந்தாலும் நம்ம பண்ணி தரலாம். ஓகேவா? ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.